பிரைஸ் எல்லாம். நேற்றைய தினத்தில் நம்ம யோவான் சுவிசேஷத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், பெதஸ்தா குளம். இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற விசேஷம் என்னென்னா, அங்கே தேவ தூதர்கள் தண்ணீரை கலக்குவார்கள். இந்த தண்ணீரை கலக்கும் பொழுது யார் முதலில் வியாதியஸ்தர்கள், குருடர்கள், சப்பானிகள், செவிடர்கள், அங்கே இருக்கிறவர்கள் எந்த வியாதியஸ்தராக இருந்தாலும் அந்த குளத்தில் முதல்ல இறங்கும் பொழுது அவர்கள் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல 38 ஆண்டுகளாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தண்ணீர் எப்போ கலக்கும் பொழுது நான் முந்தி இறங்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு இன்வேலிட் பர்சனாக இருந்தான். இன்வேலிட் பர்சன்னா அவனுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் ஒரு ஆள் இருந்தால் தான் அந்த இடத்துல இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தன்னை தூக்கி விடக்கூட யாரும் இல்லாமல் இருந்தான். ஒருவேளை அவன் அந்த இடத்துக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ட்ராப் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். பட் அவன் இறக்கி விடவோ, தேவதூதன் எப்போ கலக்குவான் தெரியாது. சில சமயங்களில் தேவதூதன் கலக்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் தேவதூதன் எப்போ கலக்குவானே தெரியாது. அந்த மாதிரியான அந்த சிச்சுவேஷனில் இவர் அங்கே வெயிட் பண்ணுறார். பாருங்க, தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறார். தேவதூதன் எப்பொழுது கலக்குவான் என்று காத்திருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்கிற தேவன். அங்கே இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த வியாதியஸ்தனை பார்த்து உனக்கு சுகம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கவனிக்கல போல. இல்லை, இந்த குளத்துக்குள்ளே என்னை இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. தேவதூதன் கலக்கும்போது சிலர் முந்தி போய் இறக்கி சுகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் என்னை இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேண்டுதல் செய்கிறார். கவனிங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார். அவர் உடனே படுக்கையை எடுத்துக்கொண்டு சுகம் பெற்று நடந்து செல்கிறார். ஆமாங்க, இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற மன ஆறுதலான வார்த்தை என்னன்னா, உனக்கு சுகம் வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவுடன் கேட்கும் பொழுது நீ எத்தனை வருடம் வியாதியாக இருந்தாலும் அதை சுகமாக்குகிற ஒரு வல்லமை உள்ள தெய்வம் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சுகம் தருகிற தெய்வம், சுகத்தை கொடுக்கிற தெய்வம். அவர் நிச்சயமாகவே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சுகம் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த 38 ஆண்டுகளாக வியாதியஸ்தனாக இருந்த அவனுக்கு சுகத்தை கொடுத்த இயேசுவுக்கு உங்களுக்கும் சுகத்தை கொடுக்க முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது, வேதத்திலே, பைபிளிலே. ஆனால் இன்னைக்கு அதே வல்லமையுள்ள தேவன், அதே வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறார். சுகத்தை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம கூப்பிடணும், நம்ம அவரை நோக்கி வேண்டுதல் செய்யணும். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு, அவர் மறு உத்தரவு தருவார், அவர் பதில் தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், ஆரோக்கியத்தை தருவார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமாங்க, இவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? இந்த 38 ஆண்டுகளாக இன்வேலிட் பர்சனாக இருந்த அந்த மனுஷன்கிட்ட இருந்து என்ன தெரியுமா? பொறுமை. பொறுமை. ஒன்றாவது பொறுமை அவர்கிட்ட இருந்தது. நான் எப்படியாவது சுகம் வாங்கணும்னு சொல்லி ஒரு பொறுமை இருந்தது. ரெண்டாவது வைராக்கியம். நான் சுகம் வாங்கிக்கிட்டு தான் அந்த இடத்துல இருந்து போவேன்னு சொல்கிற ஒரு வைராக்கியத்தோடு அந்த இடத்துல இருந்திருக்கிறார். ஆமாங்க. மூன்றாவது ஆதரவற்ற நிலையில் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்து அவர் யாருமே ஆதரவு இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஆதரவு இல்லாத சூழ்நிலையாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக ஒரு சுகத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் ஒரு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் வேதத்திலிருந்து ஒரு பகுதியில் பார்க்கும் வரை, உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.